ஓம் நமச்சிவாய. அதாவது இப்ப மீடியால வந்து இந்த சனிப்பெயர்ச்சிக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய பாத்தீங்கன்னாக்கா நற்பலன் மட்டும்தான் இருக்குது, கெடுபலன் இல்லைன்றதையும், கெடுபலன் மட்டும்தான் இருக்கு, நற்பலன் இல்லைன்றதை மட்டும் சொல்லிக்கிட்டு வர்றதுல ஒரு விஷயமுமே இல்லைங்க. லக்னத்திற்கு ஒண்ணு வச்சுக்கோங்க. லக்னம்ன்றது ஒரு மனிதனோட ஜாதகத்துல முக்கியம். அந்த லக்னத்துக்கு எத்தனாம் இடத்தில் பாத்தீங்கன்னாக்கா கோச்சார கிரகங்கள் வருதோ அதற்கு தகுந்தாற் போல நிச்சயமாக பலன் மாறுது. இதை யாரும் இங்க சொல்றதுக்கு தயங்குறாங்களா இல்ல என்ன எதனால சொல்றது இல்லைன்னு தெரியும். எல்லாருமே பாத்தீங்கன்னாக்கா கோச்சாரக்காரங்க சனி பெயர்ச்சி, மீன ராசி, ஜென்மச்சனி, பயம் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் ஒரே தான் முடிச்சிடறாங்க. அது மாதிரி கிடையாதுங்க. அது மாதிரி மட்டும் நம்ம பலன் எடுத்தோம் அப்படின்னா அது நமக்கு வந்து சரியான பலனா சொல்றதே கிடையாது. இதுக்கு ஒரு விஷயம் இன்னொன்னு நான் சொல்லிடுறேன், நல்லா தெரிஞ்சுக்கோங்க. லக்னத்துக்கு எந்த இடத்துல ஆதிபத்தியம் பெற்று அவர் போயிட்டு இருக்காரு சனி பகவான், அவர் சந்திரனோட சேர்ந்திருக்கும் போது சந்திரன் என்ன ஆதிபத்தியம் இருக்கும். ஒரு விஷயம் ஒண்ணு வச்சுக்கோங்க. ஒரு டிராபிக்கான சாலையில, அதாவது ஒரு சாலையில் ஒரு வேலை நடக்குதுன்னா அவங்க போட்டிருக்காங்க சாலை பராமரிப்பு பணி நடக்கிறது அப்படிங்கிறத போட்டிருக்காங்க. அதுக்குதான் போர்டு வைக்கிறாங்க. அதே நேரத்துல பாத்தீங்கன்னாக்கா இங்க பாதாள சாக்கடை பணி நடக்கிறது, அதனால பாத்தீங்கன்னாக்கா மாற்றுப்பாதையில் செல்லும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எந்த இடத்துலயாவது இந்த பாதை சுத்தமான பாதை, இதில் பயணம் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்களா? இந்த பாதையில் எந்த விதமான கெடுதலும் இல்லை, தாராளமாக பயணம் செய்யலாம் அப்படின்னு போட்டிருக்காங்களா? நல்லது சொல்றதுக்காக பாத்தீங்கன்னாக்கா நம்ம வந்து இருக்கிறத விட நடக்க போற கெடுதல் என்னன்றதை உங்களுக்கு முன்கூட்டி தயவு செஞ்சு சொன்னோம்னாவா அவங்களுடைய எதிர்காலத்துக்கு எந்த மாதிரியான கெடுபலன் வரப்போகுது நம்ம முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்கான ஆலய வழிபாடு செஞ்சு அதுல இருந்து அவங்களை காப்பாத்திக்க முடியுங்க. வரவங்களுக்கு எல்லாருக்குமே பாத்தீங்கன்னாக்கா நம்ம நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே போய் அவங்க அதை நம்பி ஒரு விஷயம் சொல்லிடுறேங்க. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒரு சில லக்னத்துக்கோ இல்ல ஒரு சில ராசிக்கோ பாத்தீங்கன்னாக்கா இந்த ஜென்மச்சனி, அதாவது சனி பயிற்சி காலம் கெடுதல் பண்ணாதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கெடுதல் பண்ணாதுன்னு சொல்றவங்க லக்னத்துக்கு எந்த மாதிரி இடத்துல இருந்து அவர் கெடுதல் பண்ண போறாருன்றதை நீங்க வந்து சொல்லணும். அதாவது இதுக்குதான் ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த சாலை பராமரிப்பு பணி நடக்கிறது அப்படின்ற போர்டு வச்சிருக்காங்கன்னா நாம் அதுல போய் தடுமாறி விழுந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அந்த இடத்துல வைக்கலன்னா விழுந்துருவோம். இந்த சாலை நல்ல சாலை, தாராளமாக இந்த சாலையில் பயணிக்கலாம்னு சொல்றதுக்கு போர்டு யாரும் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதே மாதிரி ஒரு ஜாதகத்துக்கு நல்லது நடக்க போகுதுங்கிறத சொல்றதுக்கு வந்து யாருமே முக்கியம் இல்லைங்க. அவங்களுக்கான கெடுதல் எதுன்னு நடக்கினா அவங்களை முன்கூட்டியே பாத்தீங்கன்னாக்கா அதற்காக அவங்க பக்குவப்படுத்திக்கிறதுக்கும் தயார்படுத்திக்கிறதுக்கும் சொல்றதுக்கு தான் பாத்தீங்கன்னா ஜோதிடம்ன்றது ரொம்ப முக்கியங்க. கெடுதல் மட்டும் சொல்றாங்கன்ற மாதிரிலாம் எடுத்துக்க கூடாது. கெடுதல்ல என்ன வரப்போகுதுன்னு முன்கூட்டியே தெரிஞ்சு அதற்காக பாதுகாப்பு யுக்திகளை தயவு செஞ்சு கடைபிடிக்கணுங்கிறது தான். அதனால சொல்லக்கூடியவங்க பாத்தீங்கன்னாக்கா பலன் சொல்லக்கூடியவங்க அவங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய கெடுபலன் என்னன்றையும் தெரிஞ்சு அதற்கு பலன் சொல்லுங்க, லக்னத்தை எடுத்து பலன் சொல்லுங்க. அதுதான் நல்ல பலன் தரும். ஓம் நமச்சிவாய. வாழ்க வளமுடன்.